இதுவரைக்கும் என்ன வாஸ்துன்னா என்னன்னா, கிழக்கு கிழக்கு ஈசானியில இந்த மாரி தான் பேசிக்கா தான் எல்லாரும் பல யூடியூப்ப பார்த்து கேட்டுருக்கேன். அறிவியல் பூர்வமாக விளக்கத்த தந்த இந்த சுவாமிஜிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த சுவாமியுடைய இது நெறைய மக்களுக்கு போய் கிடைக்கணும். ஏன்னா, ஒரு கேள்விக்கு சரியான பதில். ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டாங்க. சாமிய கும்பிடு, சாமிய கும்பிடுன்னு சொல்லாம, அதுக்கான என்ன விளக்கம்? ஏன் அந்த இடத்துல செய்யக்கூடாது? ஏன்னா நானே உண்மைய சொல்றேன்னா, இந்த வடகிழக்குல பூஜை அறை வச்சிருந்தேன். எடுக்கவே முடியல. ஏன்னா என் மனைவியெல்லாம் இருந்தாங்க. எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆனா சாருடைய கேட்டு நான் மாத்திருக்கேன். ஏன் மாத்தினேன்னா, அவர் அதுக்கான விளக்கம் என்ன சொன்னாருன்னா, கேது இணையக்கூடாது வடகிழக்குல. அப்ப இணைஞ்சா அது மூத்த மகனுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அது கேட்கும்போது தான் எனக்கு புரிஞ்சு. ஏன்னா மகன் டிகிரி படிச்சிருக்காரு. என் மகன் தமிழ் ஆசிரியர். அவங்க எல்லாரும் படிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவர் மகனுக்காக நான் யோசிக்கும் போது அதை மாற்றணும்னு யூடியூப்பை கேட்டவுடனே மாற்றினேன். மாற்றும்போது மகனுடைய மாற்றமும் தெரிஞ்சிச்சு. அதனால இது இந்த நம்ம தலைமுறைக்கு கொண்டே கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நான் வாஸ்துவை தாண்டி இந்த கிரக இணைப்புகளை பற்றி குரு சேர்க்கை நவகிரகம்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அது இன்னொன்று சொல்ல போனோம்னா, இப்போ நாங்கள்லாம் தமிழ் தான் படித்தோங்க. சமஸ்கிருதம் படிக்க முடியுமா வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு ஏக்கம்லாம் இருந்துச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு சைவ சித்தாந்தம் கூட 5 வருஷம் படிச்சிருக்கேன். ஆனால் இது ஆகம வேதமத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஆனால் எனக்கு ஆகம வேத குருவா நீங்கள் கிடைச்சிருக்காரு. தமிழில் நடத்துறாரு. இந்த மாதிரி தமிழ் நடத்தி நான் பார்க்கல. ஏன்னா 5 வருஷம் நான் நிறைய கிளாஸுக்கு போயிருக்கேன். அது மாதிரி இந்த மாதிரி சார் கிடைச்சதுக்கு ஏன் இப்போ இப்படி இவ்வளவு லேட்டா வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. 100 பிரச்சனை எல்லாரும் படிங்க, வாழ்க்கையில் மாற்றம் அடைங்க. ஏன்னா மூலம் என்ன ஜாதகம்னா இப்படி இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போய் இதைத்தான் சொல்றாங்களே தவிர சார் மூலத்தை எடுத்து சொல்றாரு. அதுக்கு என்ன மூலம்? அங்க வீடை சரி பண்ணுங்க ஐயா. எவ்வளவு சாங்கியம் செஞ்சாலும் வெற்றி பெற முடியாது. மூலத்தை கை வச்சுட்டாரு. அதனால அந்த தெளிவை கொடுத்துட்டாரு.